ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் எம்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு கடலையை 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் கருப்பு கடலை, உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 விசிலுக்கு வேக வச்சிடலாம். கடலைக்கறிக்கு மசாலா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மூக்கடலை நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கடலைக்கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம் நீட்டாக அரைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி, இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது நல்லா கலந்துட்டு இப்போ வேக வச்சுருக்க கருப்பு கொண்டக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம 2 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ சூப்பராக எம்மியான கடலைக்கறி குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.